Hi everyone. So இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கராபி பீச். ஸோ இந்த சைடு வந்து பீச் இருக்குது. அது இந்த சைடு பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது. ஸோ ரெண்டையுமே அப்படி பார்த்துட்டு நடந்து ஈவினிங் ஒரு வாக் போகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்குது கராபியில். இது ரொம்ப அழகாக இருக்குது. கடலுக்கு நடுவில் அங்கங்கே மழையாக இருக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஈவினிங் ஒரு சில்லான வாக் போகணுன்னு நினச்சா இந்த பிளேஸ்க்கு வரலாம் கராபியில். நைஸ். தாய்லாண்டில் நைட் லைஃபுக்கு நிறைய இடம் ஃபேமஸ் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருப்போம். பேங்காக்கில் கோசல் ரோடாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் புக்கட்டில் அந்த பட்டாங் பீச் அந்த ரோடாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான வைப்ரண்ட்டான ஹாப்பனிங்கான பிளேசஸ் இருக்குது. ஆனால் கராபிலையும் ஒரு பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நேற்று நைட்டை. ஸோ இங்கே தெரியுதா இந்த சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இங்கே வெளியே பார்க்க சின்னதாக இருக்குது. இதுக்கு உள்ளே போனோம் அப்படின்னா கனெக்டட் ஆகி நிறைய ஹாப்பனிங்கான பார்ஸ் எல்லாமே இருக்குது இதுக்குள்ளே. ஸோ என் பின்னாடி தெரியுதுல இதுதான். ஸோ எக்கச்சக்கமான வைப்ரண்ட்டான சூப்பர் அசாரான அடி டிஜே எல்லாம் பக்காவாக இருக்குது. கடைசியாக ஒரு கிளப் போனேன், அங்கே டிஜேலாம் வச்சு செஞ்சு விட்டுட்டாங்க. செம்ம டிஜே. அந்த மியூசிக் தானாக காலில் டான்ஸ் ஆடுது, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ இதுவரைக்கும் போன இதில் வந்து பெஸ்ட்டு டிஜே அப்படின்னா இதுக்குள்ளே உள்ள அந்த ஒரு இதுதான் நான் சொல்லுவேன். ஓகே, இங்கே வெளியிருந்து பார்த்தா தெரியாது, அது உள்ளே போனால் தான் தெரியும். நான் உள்ளே போய் வீடியோ எடுக்கல. ஸோ கராபி வாரீங்க அப்படின்னா இந்த பீச் இங்கே இருக்குது. பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் சென்டர் பாயிண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய கிளப்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த கிளப்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த கிளப்ஸ்குள்ளே போகலாம். பட் என்னோடய சஜஷன் வந்து உள்ளே போன உடனே ஒரு ரைட் எடுத்திங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளப் இருக்கும். அது பயங்கரமாக இருக்கும், டிஜே தாறுமாறாக இருக்குது. ஓகே, ஸோ கராபி யாராவது வாரீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் எவ்ரிவன். ஸோ இப்போ இந்த கராபியை சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஒரு 4 கிலோமீட்டராக சரி 3 கிலோமீட்டராக நடந்து ஒரு நைட் மார்க்கெட் இங்கே ஃபேமஸாக இருக்குதுன்னு பார்த்தேன் கூகுளில். ஸோ அதுக்கு தான் போயிட்டு ஏதாவது ஃபுட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இந்த தாய்லாந்து வந்ததில் எப்போவுமே தாய்லாந்து ஃபுட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஆனால் இந்த தடவை தாய்லாந்து வந்ததுலேருந்து நான் ஒரு ஃபுட்டு கூட ஒழுங்காகவே சாப்பிடல. சுத்தமாக எதுவுமே செட் ஆகலை இந்த தடவை. ஏன்னா இந்த தடவை எனக்கு ப்ராப்பரான தாய் ஃபுட்டாக கிடைக்காம ரொம்ப மோசமாக தான் கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாவிலையாவது எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஃபுட்ஸ் கிடைக்கான்னு பார்ப்போம். வந்தாச்சு, அதாவது தெரியுதுல்ல, அதுதான் நைட் மார்க்கெட்ஸ். உள்ளே போயிட்டு ஸ்டால்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். ஃபுட்டு ட்ரை பண்ணும்போது பார்ப்போம். ஸோ இந்த மார்க்கெட்டில் நம்ம ட்ரை பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபுட் கிறிஸ்பி போர்க் பெல்லி. ஆல்ரெடி இந்த கிறிஸ்பி போர்க் பெல்லியை வந்து பேங்காக்கில் ஜோட் ஃபேர் நைட் மார்க்கெட்டில் ட்ரை பண்ணியிருப்போம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே அதே டேஸ்ட் வந்து பார்ப்போம். கிறிஸ்பி நல்லாயிருக்கு, டேஸ்ட் நல்லாயிருக்கு. அங்கே வந்து நம்ம இதுக்கு மேலே ஒரு டாப்பிங்ஸ் மாதிரி ஒரு ஃப்ளேவர் போட்டு சாப்பிட்டோம். அது வந்து இதில் இல்லை. இந்த ஒன்று தான் மிஸ் ஆகுது. பட் நல்லாயிருக்கு. இந்த சாஸில் எடுத்து சாப்பிடுவோம். சாஸ் நமக்கு நல்லா இருக்கும்.
மோச்சி வாங்கணும் இல்லையா, ஸோ அதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். இந்த கையில் பிடிச்சிட்டு பண்ணுறது கஷ்டம். நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. வாய் திறக்க முடியல. நல்லா இருக்கணும். நல்ல ஸ்டிக்கியாக சூவியாக இருக்கு. Ober. Put in ober. Basil leaves. Yes. Just lemon. It's good. Okay. Your name? Sorry. Your name? Book. Book. Yes. Put in sour little. Okay. Thank you so much. Nice. Yeah. Thank you. வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி க்ரில் பண்ணி ஃபிஷ் சாப்பிட போகிறோம். அது எப்படின்னா, ஃபிஷ்ஷை வந்து நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபிஷ்ஷை வந்து நல்லா சால்ட்டில் கோட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுக்குவாங்க. ஸோ இப்போ இந்த சால்ட் கருகும்போது ஃபிஷ் வந்து வெந்துடும். சால்ட் ஆல்ரெடி நல்லா ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா, ஸோ இந்த சிக்குள்ளே வந்து வெந்துடுது. ஸோ மேலே உள்ள தோலை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இதை மட்டும் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணுவோம். நமக்கு பிடிச்ச சாஸ் வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வெறும் ஃபிஷ்ஷு மட்டும் ட்ரை பண்ணுவோம். அவ்வளோ ஜூஸி மாதிரி வருது. Wow. Tilapia மீன் எவ்வளோ டேஸ்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அப்படின்னா ஃபிஷ் ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சாஸ் கூட ட்ரை பண்ணுவோம். இந்த சாஸ் நல்ல ஃபேவரட்டான சூப்பர் சாஸ் பக்கா. Wow. சூப்பராக இருக்குது. அல்டிமேட். தாய்லாண்டில் ஃபர்ஸ்ட் டைம் நல்லா ஃபுட் சாப்பிட்றேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இங்கே. ஜஸ்ட் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் சாப்பிட முடிச்சுட்டு.